கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. எப்படி பயன்படுத்தினா நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த கோமதி சக்கரம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதில் என்ன ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அந்த கோமதி சக்கரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த கோமதி சக்கரம் உள்ளே வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சகல விதமான தோஷங்களும் விலகக்கூடிய தன்மை அந்த கோமதி சக்கரத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சார் இது எங்கே சார் கிடைக்குது? கோமதி சக்கரம் எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அடுத்தது இந்த கோமதி சக்கரம் கிடைக்கக்கூடிய கோமதி நதிக்கரையில் இந்த கோமதி சக்கரம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். அது எங்கே இருக்குதுன்னா, அயோத்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோமதி நதிக்கரையில் இந்த கோமதி சக்கரம் கிடைக்கிறது. சார் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கோமதி சக்கரம் ஒரு 5 கோமதி சக்கரம் வாங்கினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கோமதி சக்கரத்தை வீட்டில் எடுத்துகிட்டு வரணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 48 நாட்கள் பார்த்திங்கன்னா அதை பூஜை அறையில் ஒரு தனியாக பீடம் ஒன்று பண்ணி அதுக்கு தொடர்ந்து லக்ஷ்மி பூஜை பண்ணணும். இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாவே அந்த கோமதி சக்கரத்துக்கு அந்த பவர் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அந்த கோமதி சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பூஜா ரூமில், இல்லை நம்ம எங்கே தோஷங்கள் அதிகம், வீட்டில் தோஷங்கள், ஏன்னா வாஸ்து தோஷம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நிறைய பேருக்கு இருக்கும். அந்த இடத்துல அந்த கோமதி சக்கரத்தை வைக்கலாமா? வைக்கலாம்.